வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலியமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் 8 மகளிர் தினம். அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்காக நம்ம இன்றைக்கி 30 to 35 பேர்த்துக்கு நம்ம ஃபுட்டு நம்ம ஹோமுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். என்ன ஃபுட்டு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளைன் பிரியாணி, அதாவது குஸ்காவும் அதுக்கு வெஜிடபிள் குருமாவும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளைன் பிரியாணி அதாவது குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 4 கிலோ, பெரிய வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு, இஞ்சி 200 கிராம், பூண்டு 1/4 கிலோ, 20 பச்சை மிளகா, 10 பிரிஞ்சி இலை, 15 பட்டை, 15 கிராம்பு, 4 அன்னாச்சிப்பூ, 15 ஏலக்காய், 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் முந்திரி, 200 கிராம் நெய், 1/2 லிட்டர் ஆயில், 1 கப்பு தயிர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூண்டுமே நம்ம உரிச்சுக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை தோல் சீவிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் சீவி வச்ச இஞ்சியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட பூண்டு இஞ்சியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் உரிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கிலே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை நம்ம கழுவி மட்டும் எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகா கட் பண்ண மாட்டேன், அப்படியே கழுவிட்டு எடுத்துக்கலாம். காம்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற புதினாவை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம், ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினாலாம் நம்ம ஆஞ்சாச்சு, நம்ம கழுவி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து குஸ்கா தாளிச்சிக்கலாம். ப்ளைன் பிரியாணி செய்கிறதுக்கு 4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். இந்த பாஸ்மதி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் போட்டு 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த ப்ளைன் பிரியாணி குஸ்கா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை குக்கரில் கூட செய்யலாம். இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். நம்ம வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கும். இப்போ வந்து இந்துப்பு எடுத்துருக்குறோம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அது கூட நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துலைன்னா கொஞ்சம் லெமன் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1,5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1,5 லிட்டர் கப்பு, இதனால் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்த்தணும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசிங்கிறனால 1 கிலோ அரிசிக்கு 1,5 லிட்டர் தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்ச விட்டு அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எரிய விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குது. நம்ம அப்படியே அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே தம் மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம மூடி வச்சோம்னா இந்த சூட்லேயே நல்ல பளபளன்னு ஆயிக்கும் சாப்பாடு. ரொம்ப கலர்னோம்னா பாஸ்மதி அரிசிக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம இப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா தட்டு வச்சு மூடி. இது மேலே வெயிட் ஒன்று நான் வந்து தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து இதில் வச்சுக்க போகிறேன். வெயிட் வச்சுட்டோம்னா 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கும் பொழுது பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பொலன்னு இருக்கும். பார்க்கலாம். சாப்பாடு தம் வச்சுருக்குறோம், எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடு கரெக்டாக வெந்துருச்சு. நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. நம்ம
நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் மேலாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். வெஜ்ஜு குருமா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, பீன்ஸ் 1/2 கிலோ, காலிஃப்ளவர் 1, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, பச்சை பட்டாணி 1/2 கிலோ, இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், முந்திரி 100 கிராம், தேங்காய் 1, பிரியாணி இலை 4, சோம்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, ஆயில் 200 ml, 10 பச்சை மிளகா, சிக்கன் மசாலா 100 கிராம், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிளைன் பிரியாணிக்காக நம்ம வந்து குருமா வைக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து கொஞ்சம் பெருசாகவே போடலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கோ இட்லிக்கோ செய்யும்போது ரொம்ப பொடிப்படியாக கட் பண்ணலாம். அது வந்து சாப்பாட்டுக்காக நம்ம குருமா வைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அதுபோல் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, முந்திரி, தேங்காய், சோம்பு இதெல்லாம் வந்து நைஸாக வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 4-5 பிரிஞ்சி இலை, 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியாச்சு. சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்து நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாத்திரத்தை மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். காய் வந்து வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, இன்றைக்கி மார்ச் 8 அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்த நாள். அதை முன்னிட்டு நம்ம வந்து ஹோமுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கல நம்ம ஐடியா பண்ணியிருந்தோம். அதை வச்சு இன்றைக்கி வந்து 30 to 35 பேர்த்துக்கு பிளைன் பிரியாணி, அதாவது குஸ்காவும் அது கூட வெஜிடபிள் குருமாவும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.